ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிரெயினை நீங்க வெறும் 10% மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு சில பேர் 100% பிரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களை அதுல இருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அதர் லாங்குவேஜஸ் படிக்கும் போதும் சரி, மிகப்பெரிய மேத்தமெட்டிக் ப்ராப்ளம சால்வ் பண்ணாம இருக்கிறதும், குவாண்டம் பிசிக்ஸ பத்தி புரிஞ்சுக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறோம். என்னால அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியாது, நான் அந்த காலேஜ்ல படிக்கிறது தகுதியான ஆளை இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே நெகட்டிவான குழிக்குள்ள தள்ளுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். 1954ல வெறும் 4 நிமிஷத்துக்குள்ள 1 மைல் தூரத்தை கடந்தவர் தான் இந்த ராகர் பெனிஸ்டர். அப்போ இருந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 100 வருஷம் ஆனாலும் சரி இந்த ரெக்கார்டை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம ரொம்ப வேகமா ஓடுனா நம்ம ஹியூமன் பாடியோட ஹார்ட் அப்படியே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த பெனிஸ்டர் அதை செஞ்சு காட்டினாரு. இவர் இந்த ரெக்கார்டு பண்ண அடுத்த 2 மாசத்துக்குள்ளேயே இன்னொருத்தர் இவரை விட 1.5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து காட்டினாரு. இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3 minutes 43 செகண்ட் மட்டும் தான். அதாவது இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்ன டைமை விட 17 செகண்ட் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க கற்பனை செஞ்சதை விட அவங்க வேகமா அதை பண்றாங்க. உங்களோட வரம்புகள் உங்களோட மூளையில இருந்து தான் வருது. அதனால உங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கறத எப்போதுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்க பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அது என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யணும். சோ உங்க பிரெயினுக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். அத்லெட்ஸா இருக்கட்டும், ஃபேமஸான CEO இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அது சரியான டைம்க்கு முடிக்க முடியல அப்படின்னா அப்போ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஒர்க் மேல மட்டும் தான் இருக்கும். சோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது, பசி எடுக்காது, உங்களோட முழு ஃபோக்கஸும் அந்த ஒர்க் மேல மட்டும் தான் இருக்கும். டைம் போறது கூட தெரியாம அந்த ஒர்க்க பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு மியூசிக் கத்துக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் சாதாரணமா விஷயமா நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க உங்களோட லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஐ மீன் உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயத்து மேலதான் நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. லெட்ஸ் கெட் ரியல் இட் ஃபீல் பெர்ஃபெக்ட். நீங்க சாப்பிடாமனாலும் தூங்காமனாலும் ரொம்ப நாள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஹியூமன்ஸ் எல்லாரும் அவங்களோட அடிப்படை தேவைகள் இல்லாம இருக்க முடியாது. லைக் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்லீப்ப கண்டிப்பா பாடிக்கு கொடுத்தே ஆகணும். ஆனா நீங்க படிக்கும் பொழுதும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸை நீங்க செய்யும் பொழுதும் சரி, இந்த அடிப்படை விஷயங்களை கண்டிப்பா மறந்து போயிருவீங்க. அப்படி நீங்க மறந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்க மத்தவங்களை விட ப்ரொடெக்டிவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க 14 வயசுல உங்க ஹை ஸ்கூல முடிச்சு இருந்தாலும் உங்களோட 20 வயசுல நீங்க CEO ஆக முடியும். ஏன் நீங்க ஒரு நாவல கூட எழுதக்கூடிய நபரா கூட மாறலாம். ஏன்னா உங்க மூளைக்கு ப்ரொடெக்டிவ் அண்ட் கிரியேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் இருக்குது. உங்க பிரெயினை ஒரு ஸ்கில்லுக்கு ட்ரெயின் பண்ணும் பொழுது அப்பதான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தலை சிறந்த படிப்புகளை மனிதர்கள் உருவாக்குறாங்க. இது அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னாலும் அதை அவங்க பண்ணுவாங்க. அது ஒரு பெயிண்டிங்கா இருக்கலாம், இல்ல வேற சில கலைகளா கூட இருக்கலாம். ஆனா அவங்க இது செய்யும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை கிரியேட் பண்ணும். ஒரு சைக்காலஜிஸ்ட் இவங்களை இன்டர்வியூ பண்ணும் பொழுது ஒரு மியூசிக் கம்போசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணும் பொழுது இந்த உலகத்துல இது கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை எதுவுமே எனக்கு கொடுத்தது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் இதுக்காக யார்கிட்டையும் எந்த ஒரு பெனிஃபிட்டையோ பணத்தையோ கிளாப்ஸையோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாரு. அவர் இத பண்றதுக்கு அவரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கிய காரணமா அமையுது. இத பத்தி கேட்கும் பொழுது சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க செய்யற விஷயங்கள் மேல கம்ப்ளீட்டா மூழ்கி அதை செய்யும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு கவனம் இருக்கும். அண்ட் அதை நீங்க செய்யும் பொழுது நீங்க 100% எக்ஸைட்மெண்டாவே இருப்பீங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிரெயின் ஒரு செகண்ட்க்கு 110 பைட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கும். ஃபார் தி எக்ஸாம்பிள், ஒரு நபர் பேசிட்டு இருக்கும் பொழுது அதை நீங்க கவனிச்சா உங்க பிரெயின் ஒரு செகண்ட்க்கு 60 பிட்ஸ் தான் எடுத்துக்கும். அதுவே 2 நபர் 2 வித்தியாசமான விஷயங்களை பத்தி பேசும்பொழுது அதை நீங்க கவனிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீங்க வேலை செஞ்சுட்டே மத்தவங்க பேசுறத கேட்க முடியும். அது மாதிரி உங்களால பாட்டு கேட்டுட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியும். உங்க மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது உங்க முடியை நீங்க சரி பண்ணிக்கிட்டே ரிப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லனா நீங்க நடந்து போகும்பொழுது வெதரை பத்தி திங்க் பண்ணிட்டே ஆர் வேற ஏதோ திங்க் பண்ணிட்டே உங்களால போக முடியும். இந்த மாதிரியான விஷயங்களால் நீங்க செய்யும் போது உங்க பிரெயின் 110 பைட்ஸ் மட்டுமே எடுத்துக்கும். சோ அந்த மாதிரியான டைம்ல உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. உங்க பாடிக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கூட தேவைப்படாது. எல்லாத்துக்கும் மேல நீங்க அதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதி கிடைக்கும். அது என்னவா இருந்தாலும் அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. நீங்க எவ்வளவு அதிகமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்றீங்களோ அதை திரும்ப திரும்ப செய்ய உங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும்.
அதிகப்படியான டைம் அதுலயே செலவு பண்ணுவீங்க. ஆனாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் தரும். இந்த மாதிரி நீங்க ஒரு புக்கை படிக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க சோர்வடைய மாட்டீங்க. அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை உங்களால உணர முடியும். நீங்க மியூசிக் வாசிக்கும் பொழுது உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் உங்ககிட்ட பேசுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த உலகம் ஃபுல்லா உங்களை சுத்தி இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க. சோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இதை நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. அதுல முதல் விஷயம், நீங்க எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், நீங்க உங்களோட ஸ்கில்ல அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறத பொறுத்து அமையும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க செகண்ட் கிரேட் ஹோம் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க ஐன்ஸ்டைன் மாதிரி இல்லனாலும் மேக்ஸ் நல்லாவே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ மேக்ஸ்ல ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க. அதுல ரொம்பவே ஈஸியா இருக்கிறதுனால உங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருக்குது. அடுத்தது அந்த மேக்ஸ் ரிலேட்டடா அதுல ஒரு ஜாபும் கிடைச்சிருது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸும் இருக்குது. அப்போ உங்க பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களால முடியாத ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டேவே ரொம்பவே கஷ்டமான ஒர்க்க பண்றதுனால நீங்க ரொம்பவே கொஞ்சம் பயந்து போறீங்க. பட் உங்ககிட்ட நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது. அதனால அந்த ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் வழி எவ்வளவு கடினமா இருந்தாலும் உங்க ஸ்கில் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க ஒர்க் ஃப்ளோவோட பண்ணும்பொழுது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதை கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க. சோ நீங்க எப்போ ப்ரொடக்டிவா இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது மார்னிங்கா இருக்கலாம், இல்ல மதியமா இருக்கலாம், ஆர் மிட் நைட்டா கூட இருக்கலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க டயர்டாவோ சேடாவோ கோவமா இருக்கிறப்போ இது உங்களுக்கு வேலை செய்யாது. இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க எப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களோ அப்பதான் இது வேலை செய்யும். அப்படி இல்லனா உங்க மொபைல உங்க கண்ணுல படாத மாதிரி எங்கேயாச்சும் வைக்கலாம், டிவி ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட மொபைலை நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா நீங்க 25 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்ல அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களோட மொபைலை சைலண்டா போட்டுட்டு உங்களோட டெஸ்க் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வைங்க. எப்படி பண்றப்போ நீங்க அந்த ஒர்க்கை இன்ட்ரெஸ்டா பண்ணுவீங்க. உங்க வேலைக்கு தேவையான எல்லா பொருளையும் நீங்க எடுத்துக்கணும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, உங்க ஒர்க்குக்கு தேவையான பொருட்களை நீங்க தேடும் பொழுது கண்டிப்பா அது உங்களோட ஃப்ளோவை அன்கம்ப்ளீட்டா ஆக்கும். சோ இதனால நீங்க பிரேக் கூட ஆகலாம். சோ அதனால உங்க ஃப்ளோ பிரேக் பண்ற விஷயங்களை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். ஆனா எல்லா நாள்லயும் உங்களால ஃப்ளோவா இருக்க முடியாது. நீங்க என்னதான் புத்திசாலியாவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 10,000 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. சம்டைம்ஸ் இதை கண்டினியூஸா பண்ணும்பொழுது உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். இதனால உங்களால ஃப்ளோவா ஒர்க் பண்ண முடியாது. அதனால உங்க மைண்ட ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணணும். உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணணும். இதை நீங்க பண்ண ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்கை நீங்க பண்ணலாம். ஃபார் தி எக்ஸாம்பிள், ஒரு கதை எழுதலாம், ஆர் டிராயிங் பண்ணலாம், ஒரு பிசினஸ் பிளானை கிரியேட் பண்ணலாம். அதனால உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட ரிசல்ட் உடனே வருமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு டைம் கூட நிறையவே எடுக்கலாம். இதுவும் ஒரு கேம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களோட ஃப்ளோ வரதுக்கு கண்டிப்பா வார்ம் அப் பண்ணணும். அதாவது ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சாலிடான ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா ஆரம்பமே சரியில்லை அப்படின்னா உங்களால அந்த விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இது எப்பவுமே உங்களை ப்ரொடெக்டிவான ஒரு பர்சனா வச்சுக்கும். நீங்க ஃபுல்லா ஃப்ளோ மோட்ல இருக்கும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள பிடிச்ச விஷயத்த ரொம்பவே சந்தோஷமா செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது கம்போசர்ஸ்க்கு அவரோட சாங்ஸ் மாதிரி, ஒரு ரைட்டருக்கு அவரோட நாவல் மாதிரி. சோ இதுல இருந்து தெளிவா என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரியான அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.